கேரளால போதை பொருள் டீச்சர்ஸ் கன்சியூம் பண்ணியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம அவங்களே டீலர்ஸ் மாதிரி மத்தவங்க கிட்ட போதை பொருளை வித்திருக்காங்க. சாதாரண கஞ்சா மாதிரி போதை பொருள் இல்ல, MDMA சிந்தட்டிக் போதை பொருளை வந்து 3 டீச்சர்ஸ் வித்திருக்காங்க. இது மட்டும் இல்லாம போதை பொருட்களை அவங்களே கன்சியூம் பண்ணிட்டு ஸ்பெஷல் சில்ட்ரன் கிட்ட ஆட்டிசம் இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு சொல்லி தரக்கூடிய ஒரு ஸ்பெஷல் ஸ்கூல்ல அவங்களே போய் போதை பொருளை எடுத்துட்டு போய் கிளாஸ் எடுத்திருக்காங்க. அண்ட் இவ்வளோத்தையும் பண்ணது யாரு? ஒரு 28-29 இயர் ஓல்டு இருக்கக்கூடிய டீச்சர்ஸ். எப்ப பார்த்தாலும் இவங்க ஒன்னாவலே சுத்திட்டு இருக்காங்களே அப்படிங்கிற டவுட் சில பேருக்கு வந்தாலும் பாவம்பா, அவங்க ஒரு டிவோர்ஸ் ப்ராசஸ்ல போயிட்டு இருக்காங்க. 2 பேர் 3 பேர் அவங்க நிம்மதியா விட்டுறலாம், அவங்கள போய் டிஸ்டர்ப் பண்ண வேணாம்னு நினைச்சா அவங்க போட்ட ஸ்கெட்ச் வந்து போதை பொருள் கடத்தல். லிட்டரலா பிரேக்கிங் பேட் பாக்குற மாதிரி இருக்குது. பக்கத்து ஸ்டேட்டான கேரளால இவ்வளோ பெரிய ஒரு விஷயத்தை டீச்சர்ஸ் பண்ணி வச்சிருக்காங்க. இப்போ கையும் களவுமா பிடிபட்டு இருக்காங்க. இப்போ போலீஸ் என்ன தெரியுமா சொல்றாங்க? திஸ் இஸ் ஜஸ்ட் தி டிப் ஆஃப் தி ஐஸ்பர்க். இது வந்து ஒரு மிகப்பெரிய பனிமலையோட உச்சி. இதுக்கு கீழே பார்த்தாலும் ஒரு மிகப்பெரிய நெட்வொர்க்கே இருக்குது அப்படிங்கிறாங்க. இன்னைக்கு வீடியோல கேரளால இப்படி 3 டீச்சர்ஸ், 3 விமன், ஓகேவா, 3 பேர் போதை பொருள் கடத்தி, போதை பொருள் வித்து, போதை பொருள் கன்சியூம் பண்ணி ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட கிளாஸ் எடுத்து எப்படி மாட்டிக்கிட்டாங்க அப்படிங்கறது தான் இன்னைக்கு வீடியோல உங்ககிட்ட டீடைல் சொல்ல போறேன். இந்த மாதிரி நம்ம ஊர்ல மட்டும் இல்ல, வேர்ல்ட் ஃபுல்லா நடக்கக்கூடிய முக்கியமான விஷயங்கள், ஹியூமன் ஸ்டோரிஸ், நம்மள டைரக்டா அஃபெக்ட் பண்ணக்கூடிய எல்லா விஷயங்களையும் நீங்க ஃபுல்லா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மதன் கௌரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி MG ஸ்குவாட்ல சேருங்க. அப்போனா தான் நான் போஸ்ட் பண்ணக்கூடிய இந்த வீடியோஸ்லாம் உங்களுக்கு யூடியூபோட அல்கோரிதம் கரெக்டா வந்து சேர்க்கும். இப்ப முதல் விஷயத்துல இருந்தே வர ஆரம்பிச்சிடலாம். எவ்ரிதிங் ஸ்டார்ட்ஸ் பேக் இன் ஜூன், ஓகேவா. ஜூன் 28 வந்து ஒரு ஆன்டி ட்ரக் இன்ஸ்பெக்ஷன் வந்து கேரளால நடக்குது. எங்கன்னு பாத்தீங்கன்னா வடகரா அப்படிங்கிற ஒரு இடத்துல. ஏன் முதல்ல திடீர்னு கேரளால வந்து ஆன்டி ட்ரக் விஷயம் நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா, கேரளாவோட கவர்மெண்ட் இப்ப நம்ம ஊர்ல எப்படி எலெக்ஷன் முடிஞ்சு புதுசா ஒரு கவர்மெண்ட் வந்திருக்கோ அதே மாதிரி கேரளாலையும் அதே டயத்துல தான் புது கவர்மெண்ட் வந்துச்சு. இந்த புது கவர்மெண்ட் வர்றப்பமே அவங்க எலெக்ஷன்ல பேசின ஒரு முக்கியமான பிரச்சனைனால் போதை பொருள் வந்து கேரளால அதிகமாயிடுச்சு. போதை பொருளுக்கு எதிரான சண்டையை வந்து நாங்க ஸ்ட்ராங்கா பண்ணுவோங்கிறத வந்து இப்போ இருக்கக்கூடிய கேரளா கவர்மெண்ட் வந்து உங்களோட எலெக்ஷன் போல் ப்ராமிசஸாவே சொன்னாங்க. சொல்லி தான் அவங்க ஆட்சிக்கே வராங்க, ஓகேவா. வந்த உடனே அவங்க ஆபரேஷன் டூஃபான் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை லான்ச் பண்றாங்க. இது என்னன்னு பாத்தீங்கன்னா போதை பொருளுக்கு எதிரான ஒரு வேட்டை. இப்போ நம்ம ஊர்ல பாத்தீங்கன்னா வந்து இந்த விமன் இதை வந்து அதிகமா பேசிட்டு இருந்தாங்க. சிங்கப்பெண் போலீஸ்லாம் லான்ச் பண்ணாங்க மாதிரி கேரளால வந்து அவங்களோட ஃபிளாக்ஷிப் இது எதுன்னு பாத்தீங்கன்னா இந்த இதுதான் ஆபரேஷன் டூஃபான் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் வந்து பயங்கரமா யார் யார் இந்த போதை பொருளை கன்சியூம் பண்றாங்க, யார் யார் போதை பொருளை டீல் பண்றாங்கன்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய கிராக் டவுன் வந்து கேரளால நடந்துட்டு இருக்குது. சோ அந்த மாதிரி இருக்கிறப்போ தான் ஜூன் 28 1 மந்த்துக்கு முன்னாடி இந்த ஆபரேஷன் டூஃபான் சார்பா இருக்கக்கூடிய டீம் கிட்ட வந்து சஃபான் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் வந்து சிக்கிறான். அவங்க கிட்ட 2 கிராம், ஓகேவா, 2 கிராம் MDMA ஒரு மிகப்பெரிய போதை பொருள். இந்த போதை பொருளை பத்தி உங்ககிட்ட சொல்லிடுறேன். அப்புறம் தான் டீச்சர்ஸ் இவங்க யூஸ் பண்ணது எவ்வளவு பெரிய பிரச்சனைன்னு உங்களுக்கு புரியும். இந்த ஒரு பர்టిక్యులர் போதை பொருள் எப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஹாப்பினஸ் கொடுக்கக்கூடிய ஒரு பர்టిక్యులர் கெமிக்கல் இருக்குல்ல நம்ம உடம்புக்குள்ள, நம்மளுக்கு மகிழ்ச்சி கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் இருக்குல்ல, நம்ம ஒரு கஷ்டப்பட்டு ஒரு விஷயத்தை செஞ்சோம்னா நம்மளுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும், ஒரு ஹாப்பினஸ் கிடைக்கும். இந்த ஒரு பர்టిక్యులர் கெமிக்கல் இந்த MDMA என்ன பண்ணுன்னு பாத்தீங்கன்னா இமிடியேட்டா சுரக்க வச்சிரும். அதுவும் நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு. சோ நீங்க எந்த உழைப்பும் போடாம எந்த வேலையும் செய்யாம இந்த போதை பொருளை நீங்க கன்சியூம் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு பயங்கரமான ஹை கிடைக்கும், பயங்கரமான ஹாப்பினஸ் கிடைக்கும், வேற உலகத்துக்கே போயிடுவீங்க. ஆனா அது என்ன பிரச்சனைன்னு பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் இந்த ஒரு our body is not made for this. நம்ம பாடி வந்து நீங்க ஒரு உழைப்பீங்க, ஒரு விஷயம் செய்வீங்க, அதுக்கு கிடைக்க வேண்டிய ஹாப்பினஸ் சும்மாவே இந்த சிந்தட்டிக் ட்ரக், இது ஓகேவா, சாதாரண ட்ரக் கிடையாது, இந்த கஞ்சா மாதிரி கிடையாது. இது வந்து நம்மளுக்கு இது கொடுக்கிறதுக்குனே உருவாக்கப்பட்ட ஒரு பர்టిక్యులர் போதைப் பொருள், உடம்புக்கு ரொம்ப கெடுதல், ஓகேவா. இது வந்து நம்மள மென்டலா பயங்கரமா டிப்ரஷனுக்குள்ள தள்ள ஆரம்பிச்சிரும், பிசிக்கலா வந்து பல பிரச்சனைகளை கொடுக்க ஆரம்பிச்சிரும், ஒருத்தங்களோட உடலை நொறுக்கிரும், மரணத்தை சீக்கிரமா கொண்டு வர ஆரம்பிச்சிரும். லிட்டரலா அதுதான். இது வந்து சுத்தமா நல்லதே இல்ல. இந்த விக்ரம் படத்துல வந்து ஒரு டயலாக் வந்து கமல் சொல்லுவாங்க, நம்மள மறுபடியும் குரங்கா கொண்டு போறதுக்கான வேலை தான் இது, ஓகேவா. இந்த மாதிரி ஒரு பயங்கரமான மோசமான போதைப் பொருள் தான் இந்த MDMA. இந்த போதைப் பொருள் வந்து சஃபான் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தங்கிட்ட ஜூன் 28 வந்து இந்த டூஃபான் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய டீம் கையில வந்து சிக்கிறான். இவன் வந்து என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா ரிஸ்வான் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தனை கை காமிக்கிற. இப்ப ரிஸ்வான் சஃபான் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் சிக்கிறாங்க. இப்போ இந்த சஃபானோட பேங்க் ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து ஒரு சைடு போலீஸ் செக் பண்ணிட்டே இருக்காங்க. இவங்கிட்ட யார் உனக்கு இதை வித்தாங்க அப்படின்னு சொல்லி முதல்ல கேட்கறாங்க. அவன் வந்து தெரியாது அப்படிங்கிறான். யார் உங்ககிட்ட இருந்து இதை வாங்குறாங்க, நீ இதை வந்து சப்ளை பண்றவனா, நீ கொடுக்கறவனா அதுன்னு கேட்டல, நான் வாங்குறவன் தான். சரி, ஓகே, யார் இந்த இடத்துல வந்து வச்சாங்க, நீ எங்கேருந்து இதை யார் உனக்கு இதை கொடுத்தாங்க,
தெரியாது. யார்கிட்ட காசு அனுப்பிச்ச தெரியாது. எதை கேட்டாலும் தெரியாதுன்னு சொல்லிட்டு இருக்கிறப்போ தான் போலீஸ் வந்து ஒரு விஷயத்தை ரியலைஸ் பண்றாங்க. இவனோட பேங்க் ஸ்டேட்மெண்ட்ஸை ஸ்கேன் பண்ணுவோம், எங்கெங்க பே போயிருக்குது, QR கோட்ல ஸ்கேன் பண்றதுங்கிறது எந்த பேங்க்குக்கு யார் பேருக்கு போயிருக்குன்னு எல்லாமே டேட்டா இருக்கும். ஸோ இந்த மெட்டா டேட்டாலாம் வச்சு பார்க்குறப்போ என்ன தெரிய வருதுன்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே கீர்த்தனா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு ஸ்கூல் டீச்சரோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு லிங்க் ஆகுதுன்னு தெரிஞ்சுட்டு கீர்த்தனா அப்படிங்கிறவங்க வந்து அரெஸ்ட் பண்ணப்படுறாங்க. கீர்த்தனா கிட்ட பேசிட்டே இருக்கிறப்போ அவங்க இன்னும் 2 பேரை கை காமிக்கிறாங்க. காவ்யா அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ஒரு டீச்சர் அரெஸ்ட் ஆகுறாங்க. அதுக்கப்புறம் மூணாவதா பாத்தீங்கன்னா இன்னொரு ஒரு நீஷ்மான ஒருத்தங்க அரெஸ்ட் ஆகுறாங்க. 3 ஸ்கூல் டீச்சர்ஸ் 3 பேருமே எப்படிப்பட்ட ஆட்கள்னு பாத்தீங்கன்னா ஸ்பெஷல் சில்ட்ரனுக்கு கிளாஸ் எடுக்க வேண்டியவங்க. இந்த 3 பேருமே எதுல ரொம்ப ஆக்டிவா இருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா ஸ்கூல்ல நடக்கக்கூடிய ஆன்டி ட்ரக் கேம்பெயின்ஸ்க்கு இந்த கவர்மெண்ட் வந்ததுல இருந்தே வந்து இவங்க பயங்கரமா ஆன்டி ட்ரக்ல வந்து ஃபோக்கஸ் பண்ணிருக்காங்க. ஸ்கூல்ஸ்ல எல்லாம் கூட இது வந்து ஒரு ட்ரக் ஃப்ரீ ஜோன் அப்படிங்கறதெல்லாம் பேசுங்க, ட்ரக்ஸ் வந்து எடுக்கிறது தப்பான விஷயம் சொல்லிட்டு ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் சொல்லுங்கன்னு சொல்லி இருக்கக்கூடிய ஆக்டிவிட்டீஸ்ல அந்த ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட போய் சொல்றதே இந்த டீச்சர்ஸ் தான். எப்படி சூப்பரான ட்விஸ்டா பயங்கரமா இந்த சினிமால வந்து எல்லாத்தையுமே பண்ணிட்டு கூடவே ஒருத்தன் ஹீரோ கூட சுத்திட்டு இருப்பான், அவன் தான் மிகப்பெரிய வில்லனா இருப்பான். அந்த மாதிரி கவர்மெண்ட் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட இந்த போதை பொருள்லாம் யூஸ் பண்ணாதீங்கப்பா, இது ரொம்ப மோசமான விஷயம்னு சொல்லுங்கன்னு சொல்லிட்டு டீச்சர்ஸ் வந்து போய் சொல்லுங்கன்னு சொன்னா அந்த டீச்சர்ஸ் தான் போதை பொருளை விக்கிறதே. இப்போ இந்த 3 பேர் வந்து சிக்குறாங்க. இப்போ 3 பேர் வந்து முதல்ல கேட்டா நாங்க எதுவும் பண்ணலன்னு இருக்காங்க. பட் அவங்களோட சாட்ஸ், அவங்களோட கான்வர்சேஷன்ஸ், அவங்களோட பேங்க் அக்கவுண்ட்லாம் எடுத்து பார்த்தா அவங்களோட சம்பளத்துக்கும் அவங்க பேங்க்ல நடந்த டிரான்சாக்ஷனுக்கும் சம்பந்தமே இல்லை. இஃப் தே வர் earning in thousands, their transactions are in crores. ஆயிரக்கணக்கான ரூபாயில் ஆயிரங்கள்ல சம்பாதிக்கக்கூடியவங்களுக்கு வந்து பேங்க் டிரான்சாக்ஷன் வந்து கோடிக்கணக்கில் இருக்குது, crores-ல இருக்குது. அப்பதான் போலீஸ்க்கு வந்து இவங்க வந்து சாதாரண ஆட்கள் கிடையாது, ஒரு பெரிய ஸ்கெட்ச்ல இன்வால்வ் ஆயிருக்காங்கன்னு தோணுது. இதெல்லாம் வந்து நம்ம எங்கேயோ நடக்குதுன்னு யோசிச்சுட்டு இருப்போம். நோ நார்மல் ஸ்கூல்ஸ்ல அதுவும் ஸ்பெஷல் சில்ட்ரனுக்கு வந்து இருக்கக்கூடிய ஒரு ஸ்கூல்ல இவ்வளோ பெரிய ஒரு ட்ரக் கார்டல் நடந்திருக்குன்னா இது எவ்வளோ சாதாரண ஹிடன் இன் பிளைன் சைட்டும் அங்க கண்ணு முன்னாடி இருக்குது, ஆனா யாரும் கவனிக்காம விட்டோங்கிற மாதிரி ஒரு கதை தான். ஸோ எனிவே அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா போலீஸ் வந்து இவங்களோட நெட்வொர்க் என்ன அதுன்னு கேட்குறப்போ ஃபர்ஸ்ட் உங்க ஸ்டோரியை சொல்லுங்க, எப்படி நீங்க இதுக்குள்ள வந்தீங்கன்னு கேட்குறப்போ இப்போ நம்மளுக்கு கிடைச்சிருக்கிற வெர்ஷன் இதெல்லாமே வந்து ஜுடிஷியல் என்கொயரி இதெல்லாம் இப்போ தான் போயிட்டு இருக்கு. ஓகேவா, ஃபுல் ஸ்டோரி நம்மளுக்கு வரதுக்கு கோர்ட்ல கேஸ் ஆகி ஜட்மெண்ட்லாம் வரணும். பட் இப்போதைக்கு நம்ம தெரிஞ்சுக்கிட்டதை சொல்றேன். ஒரு விஷயம் கன்ஃபார்ம், 3 பேருமே ட்ரக் கன்சியூமர்ஸ். ஓகேவா, 3 பேருமே போதைப் பொருளை கன்சியூம் பண்றவங்க. இவங்க 3 பேருக்குமே வந்து கொஞ்ச நாளுக்கு முன்னாடி மேங்களூர் போனப்போ, கர்நாடகா எத்தனை ஸ்டேட் லிங்க் ஆகுது பாருங்க, மேங்களூர் போயிருக்காங்க. ஓகேவா, மேங்களூர் போனப்போ கோவா கிட்ட இருக்குல்ல அந்த ஒரு மேங்களூர் போனப்போ கர்நாடகால இருக்கிற மேங்களூர்ல இருக்கிற ஒரு ஃப்ரெண்ட் வீட்ல போய் ஸ்டே பண்ணிருக்காங்க. அந்த ஃப்ரெண்ட் வந்து இவங்களுக்கு இந்த MDMA ட்ரக்கை வந்து முதல்ல இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க. எப்படி வந்து இந்த சரக்கு அடிக்கிறதையும் தம் அடிக்கிறதையும் யாருனே தெரியாதவங்க ஒருத்தவங்க உங்களுக்கு கொடுத்து முதல்ல ட்ரை பண்ணுங்கன்னு சொல்ல மாட்டாங்களோ, போதை பொருளும் அதே கதை தான். மோஸ்ட் ஆஃப் த டைம் என்ன நினைச்சு பண்ண, போதை பொருள் யாரோ ஒருத்தங்க கெட்டவங்க வந்து கொடுப்பாங்க. நோ நம்மளோட பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாரு சூப்பரா இருக்கும்னு சொல்லுவாங்க. நான் சொல்றேன் ஒரு தடவை கூட அதை தொட்டு பார்க்காதீங்க. அது டிசைன் பண்ணப்பட்டதே நம்மள வந்து அடிமையாக்குறதுக்கு, நம்ம மூளையை வந்து மழுங்கடிக்கிறதுக்கு. நீங்க இதை பார்த்துட்டு இருக்கிறவங்க ஸ்டூடெண்ட்ஸா இருக்கட்டும், டீச்சர்ஸா இருக்கட்டும், whoever you are, தயவு செஞ்சு அது அந்த ஒரு டைம் ஒரு ட்ரைங்கிறத தொட்டுறாதீங்க. இவங்க 3 பேர் இப்படி தான் கதை ஆரம்பிச்சிருக்குது. இந்த 3 பேருக்கும் அவங்க பெஸ்ட் ஃப்ரெண்ட் வந்து ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ட்ரை பண்ணி பார்த்த உடனே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சு போயிடுது. ஓகேவா, அவங்களுக்கு பர்சனல் லைஃப்ல கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் இருக்குது. அதுல ஒரு பொண்ணு சொல்றாங்க என்னோட அம்மாவுக்கு வந்து கேன்சர் இருக்குது, ஹஸ்பண்ட் வந்து டிவோர்ஸ் கேட்டுட்டு இருக்காங்க. இன்னொரு பொண்ணு சொல்றாங்க டிவோர்ஸி. ஸோ இந்த மாதிரி அவங்களுக்கு லைஃப்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு வந்து மேபி ஐ திங்க், ஏன்னா அவங்க எல்லாருக்குமே ஒரு ப்ராப்ளம்ஸ் இருக்குதுங்கிறத வந்து நம்மளால மீடியால வாசிக்க முடியுது. மேபி இவங்க வந்து ஒரு சிம்பிளர் சொல்யூஷன், ஒரு எஸ்கேப், ஒரு இன்ஸ்டன்டேனியஸ் எஸ்கேப்பா இவங்க அதை பார்த்திருக்காங்களா என்னன்னு தெரியல. பட் மோஸ்ட் ஆஃப் த ட்ரக் ஸ்டோரிஸ் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் வரும். இவங்க இதை ஒரு எஸ்கேப்பா பார்த்து முதல்ல 3 டீச்சர்ஸ் கன்சியூம் பண்ணலாமா, அவங்களுக்கு சொசைட்டில இருக்கிற மாரல் ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன. லிட்டரலா கேரளால இருக்கிற ஒரு மினிஸ்டர் சென்னி தலாவா அவர் வந்து எனக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்குது 3 டீச்சர்ஸ் இதுல சிக்கிருக்காங்கிறது வந்து அவங்க சொல்றாங்க. இன்டர்நெட்ல எல்லாம் இருக்கிற கமெண்ட் செக்ஷனை வச்சா இன்னும் பெரிய நெட்வொர்க்காவே டீச்சர்ஸ் இருக்கலாம்னு சொல்றாங்க. பட் எனிவே நான் வந்து இதை சொல்றேன், இவங்க வந்து அந்த ஒருத்தங்க கிட்ட கன்சியூம் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. மறுபடியும் ஊருக்கு வந்ததுக்கு அப்புறம் கண்டினியூஸா இந்த கன்சம்ஷனை வந்து இன்ஸ்டாகிராம் மூலமாவே உருவாக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இன்ஸ்டாகிராம்ல டீலர்ஸ் எல்லாம் ஃபைண்ட் பண்ணி அவங்க கிட்ட இருந்து வந்து வாங்கி அவங்க கிட்ட இருந்து கன்சியூம் பண்ணிக்கிட்டே இருந்திருக்காங்க. ஒரு பாயிண்ட்ல இவங்க சம்பாதிக்கிற பணம், ஓகேவா, ஒரு ஃபியூ தௌசண்ட்ஸ்ல இருக்கிற பணம் வந்து இந்த போதைப் பொருள் வந்து காஸ்ட்லியான போதைப் பொருள். இது வந்து நார்மல் கிடையாது, இட்ஸ் எக்ஸ்ட்ரீம்லி காஸ்ட்லி. இந்த கஞ்சா மாதிரி கிடையாது. ஓகேவா, கஞ்சா வந்து பாத்தீங்கன்னா வந்து கம்பேரிட்டிவ்லி மச் சீப்பர். அதுவும் பேண்ட் தான், ஆனா இட்ஸ் சீப்பர் ட்ரக். இது பயங்கர காஸ்ட்லியான ட்ரக், சிந்தட்டிக் ட்ரக். ஓகேவா, அப்படி இருக்கிறப்போ இதுக்கு பல ஆயிரங்கள் தேவைப்படும், லட்சங்கள் தேவைப்படும், கண்டினியூஸா ஒருத்தங்க கன்சியூம் பண்ணிருக்காங்க. அப்போ இவங்களுக்கு வந்து வேணும், ஆனா இவங்க கிட்ட வந்து செலவு பண்ண காசு இல்ல. அப்போ இவங்க என்ன பண்ண ஆரம்பிக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா இவங்களே டீலர்ஸ் ஆக ஆரம்பிக்கிறாங்க. அண்ட் இதை இவங்க கிட்ட விக்கிறவன் இருப்பான்ல, அவனுக்கு மூஞ்சி கிடையாது. ஓகேவா, அவன் அனானிமஸா இப்ப சுத்திட்டு இருக்கான், அவன் யாருன்னே தெரியாது, அவன் எங்க இருக்கான்னு தெரியாது. அமெரிக்கால இந்த மாதிரி போதைப் பொருளை நிறைய பேர் கன்சியூம் பண்றதுக்கு ட்ரம்ப் என்ன தெரியுமா சொன்னாரு, சைனாக்காரன் வந்து அமெரிக்காவை அழிக்கிறதுக்கு
இப்படி போதை பொருளை உள்ள பரப்பிட்டு இருக்கான், அமெரிக்கன் யங்ஸ்டர்ஸ் எல்லாம் அழிஞ்சு போயிட்டு இருக்காங்கன்னு சொன்னார். அப்போ இதோட வீரியம் என்னன்னு புரிஞ்சுக்கோங்க. இவன் எவன் இதை வித்துட்டு இருக்கான்னு தெரியாது, இவங்களை வந்து ஆனா அவன் யூஸ் பண்ணிக்கிறான். இவங்க 3 பேரும் டீச்சர்ஸ்னு தெரிஞ்சதுனால இவங்க 3 பேரும் யாரும் சந்தேகப்பட போறது இல்லை. இப்பவுமே நம்மளுக்கு என்ன அதிர்ச்சினா, ஸ்கூல் டீச்சர்ஸா 26 27 வயசு 28 வயசு பொண்ணுங்களா போதை பொருளா அப்படின்னு தானே நம்மளுக்கு தோணுது. வித்துருக்காங்க, கன்சியூம் பண்ணது மட்டும் இல்ல, சப்ளை டீலர்ஷிப் பண்ணிருக்காங்க. சோ இவங்களை வந்து அவனும் யூஸ் பண்ணிக்கிட்டான், இவங்களும் வந்து இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா கன்சியூம் பண்றதுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. இவங்க மூலியமா நிறைய பேருக்கு இவங்க போதை பொருளை சப்ளை பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த ப்ராசஸே எப்படி நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, ஒரு எவ்வளவு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டுறது, MDMA அந்த மாதிரி ஏதோ மெசேஜ் அனுப்பணுமா, அனுப்பிச்சதுக்கு அப்புறம் இவங்க ஓகே இவ்வளவு வேணுமா அப்படின்னு சொல்லிடுறது. அதுக்கு வேலை வந்து ஒரு 50,000 ரூபாய், இல்ல 1 லட்சம் ரூபாய், 2 லட்சம் ரூபாய், இப்படி ஏதாவது ஃபியூ கிராம்ஸ்க்கு சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறம் அந்த காசு வந்து போனதுக்கு அப்புறம் இவங்க வந்து அங்க ஒரு மெசேஜோ சம்திங் சொல்லணும், இந்த மாதிரி காசு வந்துருச்சு, இவங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு காசு வந்துரும், டீச்சர்ஸோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு. இவங்க செய்யறவன் சமைக்கிறவன் வேற எவனோ ஒருத்தன், இந்த குக்கிங் பங்கு பிரேக்கிங் பேட்ல வர்ற மாதிரி. சோ அந்த குக் பண்றவன் வேற எவனோ ஒருத்தன், டீலர் பண்றவன் எல்லாமே வேற. ஓகேவா? அவன் வந்து என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா, ஓகே இவங்க கிட்ட காசு வந்துருச்சு, இப்போ நம்ம சப்ளை பண்ணலாம்னு சொல்லிட்டு கேரளால ரேண்டமா கேரளால வந்து ஏதாவது ஒரு ஹைவேல இல்ல வந்து ஒரு கடைக்கிட்ட ஏதாவது ஒரு இடத்துல வந்து பொருளை வச்சுட்டு போயிடுறது. ஓகேவா? ஒரு பொட்டல தேவையோ ஒன்று வச்சுட்டு போயிடுறது. அது என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல. அதை வச்சுட்டு போனதுக்கு அப்புறம் இவங்க கிட்ட சொல்லிடுறது. இவங்க அந்த வாங்குறவங்க கிட்ட வந்து ஓகே உங்களோடது வந்து மேப்ல இந்த இடத்துல போட்டோவோட அந்த பொட்டலம் இருக்கு பாருங்க, இதுதான் அது அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சு வச்சிடுறது. இப்போ இதை வந்து ரிப்பீட்டடா பண்றப்ப என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, மல்டிபிள் தௌசண்ட்ஸ் பிகம்ஸ் லேக்ஸ், லேக்ஸ் பிகம்ஸ் crores, கோடிக்கணக்கான ரூபாய்க்கு இவங்க வந்து ட்ரக்ஸை வந்து டீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த மணியை வச்சு அவங்க வந்து லக்ஸுரி கார்ஸ்லாம் வாங்கியிருக்காங்கன்னு கூட மீடியாவில் சொல்லப்படுது. பட் வி ஹேவ் டு வெயிட் அண்ட் சி போலீஸ் வந்து அல்டிமேட்டா என்ன சொல்றாங்கன்னு. இந்த ஜிபிஎஸ் கோஆர்டினேட், இவங்களோட சொஃபிஸ்டிகேஷனை பாருங்க, ஜிபிஎஸ் கோஆர்டினேட் போட்டோலாம் வச்சு ப்ராப்பரா இந்த டீலர்ஷிப்பை எவ்வளவு நாள் ரன் பண்ணிருக்காங்கன்னு தெரியல. பட் பல நாட்கள் போயிருக்குது. கோடிக்கணக்கான ரூபாய் வந்து இவங்க பேங்க் அக்கவுண்ட்ஸ் மூலியமா வந்து ரன் ஆயிருக்குன்னு நம்மளுக்கு தெரிய வருது. இதை வந்து அதுக்கு இது ஒரு மெத்தட் தான், இப்படி ஒரு பொருளை வைக்கிறது. இன்னும் சில மெத்தட்ஸ் ரன் பண்ணிருக்காங்க. ஜூம்பா கிளாஸ் நடத்தி இருக்காங்க. யாருக்கு நடத்தி இருப்பாங்க எனக்கு தெரிஞ்சு, உங்க டீச்சர்ஸ்னா குழந்தைங்களோட அம்மாக்களுக்கு தான் இருக்கணும் சம்திங். பட் ஜூம்பா கிளாஸ் மூலியமா சப்ளை பண்ணிருக்காங்க. அடுத்தது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது ஸ்விக்கி டெலிவரி இருக்குல்ல, ஸ்விக்கி ஜொமேட்டோ இந்த மாதிரி டெலிவரி பண்ண போற மாதிரி ஒருத்தன் ஆர்டர் பண்ணிட்டானா வீட்டுக்கே போய், எப்படி நம்ம வீட்டுல வந்து நம்ம ஆர்டர் போட்டோம், ஆப்ல ஆர்டர் போட்டா வீட்டுக்கு வந்து சாப்பாடு டெலிவரி பண்ற மாதிரி போதை, இந்த மாதிரி ஹை எண்ட் போதை பொருளை வந்து வீட்டுல போய் சப்ளை பண்ணிருக்காங்க. இது எல்லாத்தையும் இவங்க வீட்டுல உட்கார்ந்துகிட்டு, ஸ்கூல்ல உட்கார்ந்துகிட்டு, கிளாஸ் பசங்களோட இவங்க எப்பவுமே ஒன்னா சுத்திட்டு இருக்காங்க. இவங்க ஏதோ ஒரு சந்தேக கண்ணோட எல்லாரும் பாக்குறவங்க கிட்ட வந்து இவங்க சொல்லி இருக்கிறது, இல்ல எங்களுக்கு வீட்டுல நிறைய பிரச்சனை இருக்குது, 2 பேர் வீட்லயுமே வந்து இந்த டிவோர்ஸ் ப்ராப்ளம்ஸ்லாம் போயிட்டு இருக்குது, அதனால நாங்க எங்க சோகத்தை ஷேர் பண்ணிக்கிறோம், அதனால நாங்க ஃப்ரெண்ட்ஸா இருக்கோம்னு சொல்லி போயிடுறாங்க. பட் ஸ்கூலுக்குள்ளே இந்த கான்வர்சேஷன் வந்து இவங்க என்ன ரொம்ப க்ளோஸா இருக்காங்க, யார்ட்டையும் பெருசா பேச மாட்டேங்கிறாங்க, இவங்களுக்குள்ளே நிறைய பேசிக்கிறாங்க என்ன அப்படிங்கிற டவுட்ஸ்லாம் வந்து இருக்குது. இதுல அந்த கீர்த்தனாங்கிற ஒரு டீச்சர் அரெஸ்ட் ஆன உடனே அப்பா அம்மா வந்து நிறைய பேர் அங்க இருக்கிற மத்த டீச்சர்ஸ் மேல வந்து, மீதி இருக்கிற 2 டீச்சர்ஸ் மேல வந்து கம்ப்ளைண்ட்ஸை ரைஸ் பண்ணிருக்காங்க ஸ்கூல்லயே. இப்போ 3 பேருமே வந்து அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்காங்க. அங்க இருக்கக்கூடிய எஜுகேஷன் சிஸ்டம் வந்து இந்த 3 பேரையுமே வந்து வேலையில இருந்து தூக்கி இருக்காங்க. அண்ட் இப்போ போலீஸ் என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, they are still the tip of the iceberg. இது வந்து ஒரு மிகப்பெரிய பனிமலையோட ஒரு சின்ன நுனி தான் இவங்க. இவங்களுக்கே வந்து இதை யாரு சப்ளை பண்ணிருக்காங்கன்னு மோஸ்ட் லைக்லி தெரியாம இருக்கலாம். இவங்களுக்கு வர வேண்டிய போதை பொருள் வந்துருச்சு, காசு வந்துருச்சு, நான் சந்தோஷமா இருக்கேன், யாருக்கு என்ன வேணும் நாசமா போங்கிற ஒரு ஆங்கிள் இருந்திருக்கலாம், டீலர்ஸா மட்டும் இருந்திருக்கலாம். பட் இது எல்லாத்துக்கும் பின்னாடி ஒருத்தன் இருக்கான்ல, யார் அவன்? நீங்க நிறைய இன்டர்நேஷனல் ஸ்பை த்ரில்லர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த போதை பொருளை எப்படி காமிப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா, பக்கத்து நாட்டுல இருந்து வருது, நம்ம ஊர்ல இருந்து பக்கத்து கண்ட்ரில இருந்து வரும், நம்ம நாடு மேல ஒரு அழிவை கொடுக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த போதை பொருளை வந்து நாட்டுக்குள்ள பரவ விடுறாங்க. அந்த மாதிரி தான் இந்த ஹை எண்ட் ஹாலிவுட் படங்களா இருக்கட்டும், ஹிந்தியிலே இருக்கக்கூடிய ஸ்பை த்ரில்லர்ஸ் படம்லாம் பாத்தீங்கன்னா கதை இதுதான். ஒரு நாட்டை அழிக்கணும்னா, நம்மள மாதிரி ஒரு மிகப்பெரிய யங்ஸ்டர்ஸ் இருக்கக்கூடிய ஒரு நாட்டையே அழிக்கணும்னா அந்த நாட்டுக்குள்ள போதை பொருளை அனுப்பிச்சு வச்சிடணும். ட்ரம்ப் தான் சொல்றாரு, அமெரிக்காவும் சைனாவும் கிளாஸ் போட்டு அமெரிக்கா ஜெயிச்சிரும். இதுல பொறாமையில தான் வந்து சைனா வந்து போதை பொருளை வந்து அமெரிக்காக்குள்ள விட்டுறாங்க. மெக்சிகோ இந்த மூலியமா வந்து அமெரிக்கா சைனால இருந்து இருக்கக்கூடிய சில பொருட்களை வச்சு தான் போதை பொருள் நம்ம ஊருக்குள்ள வருது. என்னலாமா அவர் சொல்றாரு. பேசிக்கா என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு நாட்டை அழிக்கிறோம்னா போதை பொருள் வந்து ஒரு சிம்பிளான ஒரு விஷயம். இதை கன்சியூம் பண்ணக்கூடியவங்க அன்னைக்கு இருக்கக்கூடிய டெம்பரரி ஒரு பிளஷரை மட்டும் யோசிக்கிறது. மென்டலா வேற ஏதாவது பிரச்சனை இருக்கும். யாருக்கு தான் இன்னைக்கு பிரச்சனை இல்ல, செல்போன் வந்ததுக்கு அப்புறம் திறந்து பார்த்தாலே பிரச்சனை தான். சோ நான் இந்த வாரம் ஃபுல்லா எதுவுமே நெகட்டிவா பேசக்கூடாது, நம்ம ஃபுல்லாவே வந்து நம்ம ஒரு மாதிரி ஜாலியா நம்ம கண்டென்ட் மறுபடியும் முதல்ல இந்த மாதிரி போஸ்ட் பண்ணலாம்னு பார்த்தா இங்க பாருங்க இன்னைக்கு பேசிடுறோம். இது நான் இன்டென்ஷனலா பேசவே கூடாதுன்னு நினைச்சாலே நம்மள பேச வச்சிட்டு இருக்காங்க. அப்போ ஊர்ல அவ்வளவு நெகட்டிவ் நடந்துட்டு இருக்கு, ஒவ்வொருத்தங்க லைஃப்ல அவ்வளவு பிரச்சனைகள் இருக்குது. எவ்ரிஒன் இஸ் ஃபேசிங் ப்ராப்ளம்ஸ் இன்க்ளூடிங் யூ. இந்த நொடி நான் இதெல்லாம் பேசிட்டு
உங்க மைண்ட்ல வேற ஏதோ ஒன்று ஓடிட்டு இருக்கும், அது எல்லாத்தையும் மீறி தான் வாழ்ந்துட்டு இருக்கும். அப்போ ஒரு பொருள் உங்க ஃப்ரெண்ட் வந்து இதை போடு மச்சான் சரியாயிடும், ஒரு 5 நிமிஷம் நீ வேற உலகத்துக்கே போயிடுவா, இப்படி எதையோ சொன்னா அவன் கன்சியூம் பண்ண ஆரம்பிச்சு அதுக்கு அடிமையாயிடுறது. தயவு செஞ்சு நான் மறுபடியும் சொல்றது, நான் ஏன் இவ்வளவு ஸ்ட்ரெஸ் பண்றேன்னா, இதை நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்துட்டு இருப்பீங்க, இதை நிறைய யங்ஸ்டர்ஸ் பார்த்துட்டு இருப்பீங்க. அது எந்த விதத்துல போதை இருந்தாலும் சரி, அது சரக்கா இருக்கட்டும், அது சிகரெட்டா இருக்கட்டும், அது கஞ்சாவா இருக்கட்டும், பேன் பண்ணப்பட்ட இந்த கஞ்சா, இந்த மாதிரி சிந்தட்டிக் ட்ரக்ஸ், வாட் எவர் இட் இஸ், தயவு செஞ்சு தொடாதீங்க. அந்த ஃபர்ஸ்ட் டைமை ட்ரையே பண்ணாதீங்க. எனக்கு தெரிஞ்சு நான் நினைக்கிறேன், ஐ டோன்ட் திங்க் நம்ம ஊர்ல வந்து இது இவ்வளோ பெருசா இருக்கும்னு நான் நினைக்கல. ஸோ வந்து ப்ராபப்ளி இந்த ஃபர்ஸ்ட் டைமே ட்ரை பண்ணாதவங்க தான் மெஜாரிட்டி இந்த சேனலை பார்த்துட்டு இருக்கணும்னு நான் நம்புறேன். ஐ ஹோப் ஆல்சோ அதுதான் இருக்கணும்னு நான் விரும்பவும் செய்கிறேன். ஸோ அப்படி இருக்கிறப்போ தயவு செஞ்சு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஒருத்தங்க ஒரு டைம் ட்ரை பண்ணிப்பாரு, ஃபர்ஸ்ட் டைம் ஒரு டைம் இழுத்துப்பாரு, குத்திப்பாரு, இந்த ஊசியா எடுத்துக்கோ, ஏதோ ஒன்று சொன்னாங்கன்னா தயவு செஞ்சு டோன்ட் நெவர் டேக் த ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட். அண்ட் தயவு செஞ்சு இந்த வீடியோவை அப்பா அம்மா பாட்டி தாத்தா நீங்கள் எப்பவுமே என்னோட வீடியோவை வந்து பசங்க உங்களுக்கு அனுப்பிச்சிருப்பாங்க, பட் இன்னைக்கு ரிவர்ஸ்ல ஒன்று பண்ணுங்க. நீங்க இந்த வீடியோவை உங்களோட ஃபேமிலி குரூப்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க, நீங்க உங்களோட பசங்க கிட்ட இந்த வீடியோவை அனுப்புங்க. அண்ட் ask them for one thing, never ever ever touch drugs in your life. Okay, it is never good for the society and more importantly it's never good for you. உங்களையே வந்து அது குரங்கா மாற்றக்கூடிய வேலையை தான் அது பண்ணிட்டு இருக்குது. தயவு செஞ்சு அதை தொடாதீங்க. அண்ட் கேரளால இருந்து பார்த்துட்டு இருக்கக்கூடியவங்க, கேரளா வந்து பஞ்சாப் மாதிரி இருக்கிறதுலே அதிகமாக போதைப் பொருள் வந்து இருக்கக்கூடிய ஊர் கிடையாது, பட் அதிகமான போதைப் பொருள் கேசஸ் இருக்கக்கூடிய ஊர். விச் மீன்ஸ் கேரளா பீப்புள் வந்து, மலையாளி மக்கள் வந்து ரொம்ப அவேரா இதை நிறுத்தணுங்கிற சண்டையை வந்து பயங்கரமா போட்டுட்டு இருக்காங்கன்னு தெரியுது. போலீஸ் வந்து இந்த 2 கிராம் 1 கிராம்க்கெல்லாம் வந்து ரொம்ப சீரியஸா சேஸ் பண்ணி அரெஸ்ட் பண்ணி எல்லாம் பிடிக்கிறத பார்த்தா இட்ஸ் a good fight and I wish more power to the people of Kerala. இந்த சண்டையில, இந்த போதைக்கு எதிரான போர்ல நீங்க ஜெயிச்சு தமிழ்நாட்டில் இருக்கிற மக்களும் கேரளாவில் இருக்கிற மக்களும் வேறவர் யூஆர் உலகத்தில் எங்க இருந்தாலும் இந்த போதைங்கிற ஒரு மோசமான விஷயத்துல இருந்து நம்ம தாண்டி மீண்டு வரணுங்கிறத சொல்லிட்டு இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். இந்த மாதிரி வேர்ல்டு ஃபுல்லா நடக்கக்கூடிய முக்கியமான விஷயங்கள் எல்லாத்தையும் நீங்க டெய்லி 10 நிமிஷத்துல தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா மதன் கௌரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி MG ஸ்குவாட்ல சேருங்க. அப்போ தான் நான் போஸ்ட் பண்ணக்கூடிய கான்டென்ட்லாம் யூடியூபோட அல்கோரிதம் கரெக்டா உங்ககிட்ட வந்து சேர்க்கும். லவ் யூ ஆல், டேக் கேர், பாய், சியர்ஸ் MGs, God bless MG Squad.